கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு, பஞ்சத்தின் மத்தியில் பரலோக ஞானம். பின்னும் யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கிக் கொண்டேன். இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம், இதை நிலத்தில் விதையுங்கள் என்று ஆதியாகமம் 47:23 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்தில் பதித்து அவருடைய வழியில் கவனமாக நடந்து பொல்லாப்பை விட்டு விலகி நீதிமான்களாக வாழ்பவர்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் சங்கீதம் 1:3 எழுதப்பட்டுள்ளது. அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வார்த்தையின்படி கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்ன வேலை செய்தாலும் அது செழிக்கும், ஆசிர்வதிக்கப்படும். ஏனென்றால் நீதிமான்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் பரலோக ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பரலோக ஞானத்திற்கு முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாது. யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி நீதிமானாக இருந்ததினால் கர்த்தர் யோசேப்பை பரலோக ஞானத்தினாலும் வரங்களினாலும் தம்முடைய கிருபைகளினாலும் ஆசிர்வதித்தார். தன்னுடைய மிகவும் சிறிய வயதில் எகிப்து தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட போதிலும் எகிப்து தேசத்திற்கே அதிபதியாக கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். தொடர்ந்து தன் வாழ்நாள் முழுவதும் அதே பணியில் நீடிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை அருளினார். எகிப்து தேசத்தின் ஞானிகள், சாஸ்திரிகள் யோசேப்பின் ஞானத்திற்கு முன்பாக நிற்க முடியவில்லை என்று பார்க்கிறோம். பஞ்ச காலம் தொடங்குவதற்கு முன்பு மாத்திரமல்ல, கொடிய பஞ்ச காலத்திலும் எப்படியாக ஜனங்களின் தேவைகளை, பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது என்கிற ஞானத்தை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்திருந்தபடியால் அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் வாய்த்தது. அது மாத்திரமல்ல, மழையே இல்லாமல் இருந்த அந்த வறட்சியான நாட்களிலும் விதைகள் விதைக்கப்படுவதற்குரிய விளைச்சலை தரக்கூடிய தன்மையை நிலம் இழக்கவில்லை. ஆதியாகமம் 47:15 முதல் 25 வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது, எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பின் இடத்தில் வந்து, எங்களுக்கு ஆகாரம் தாரும், பணம் இல்லை, அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள். யோசேப்பு மிகுதியான தானியங்களை களஞ்சங்களில் சேர்த்து வைப்பதற்கு பண முதலீடு எதையும் செய்யவில்லை. ஆனால் தானியங்களை ஜனங்களுக்கு விற்றான் என்று வாசிக்கிறோம். எகிப்தின் ஜனங்கள் தானியங்களை பணத்திற்கு கொடுத்து வாங்கினார்கள். பஞ்சம் தேசத்தில் நீடித்த போது பணம் செலவழிந்தது. ஜனங்கள் யோசேப்பின் இடத்தில் சென்று முறையிட்டார்கள். அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமற் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றான். அந்த வருஷத்தில் எகிப்தியர் தங்கள் மிருக ஜீவன்களை கொடுத்து உணவை பெற்று கொண்டார்கள். மறு வருஷத்தில் அவர்கள் தங்களிடத்தில் மீதி இருந்த நிலங்களை யோசேப்பின் இடத்தில் விற்றார்கள். அதற்கு பதிலாக அந்த வருஷத்தில் உணவிற்கான தானியங்களை வாங்கி கொண்டார்கள். இப்பொழுது எகிப்தியர் தங்களுக்கென்று சொந்தமாக எதையும் வைத்திருக்கவில்லை. எகிப்தியர் யோசேப்பை நோக்கி, நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும். நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு அதீனமாயிருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாய் போகாமலும் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள். அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. ஒரு நாள் இதே யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டு எகிப்திற்கு கடந்து வந்தான். இந்த வசனத்தில் எகிப்தின் ஜனங்கள் எல்லாரும் அடிமைகளாக யோசேப்பின் இடத்தில் விற்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 5:12 விழி விழி தெபோராலே விழி விழி, பாட்டுப்பாடு, பாராக்கே எழும்பு, அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ என்ற வாக்குதத்தம் யோசேப்பின் வாழ்க்கையில் பலித்தது. ஆதியாகமம் 47:21 முதல் 25 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, யோசேப்பு எகிப்தியர்களை தங்கள் இருப்பிடங்களை விற்று குடிபெயர்ந்து வேறு வேறு பட்டணங்களில் குடியேற்றினான். அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரை உள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களில் குடிமாறி போக பண்ணினான் என்று படிக்கிறோம். பின்னும் யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன். இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம், இதை நிலத்தில் விதையுங்கள். விளைவில் 5 1 பங்கை பார்வோனுக்காக கொடுக்க வேண்டும். மற்ற 4 பங்கு வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாயிருக்கட்டும் என்றான். இதுவே ஆளுகையின் ஞானம்.
ஏனென்றால் பஞ்ச காலத்தில் களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கப்பட்ட தானியங்கள் குறைவடைய தொடங்கும் போது இன்னொரு புறம் அதே களஞ்சியங்களில் மறுபடியும் சேமிக்கப்படுவதற்கு வழி உண்டாயிற்று. பஞ்ச காலத்திலும் பிரச்சனைகளை எதிர்கொள்வது என்ற பரலோக ஞானத்தினால் கர்த்தர் யோசேப்பை நிரப்பியிருந்தபடியால் ஒருவரும் யோசேப்புக்கு எதிர்பேச முடியவில்லை. இப்படிப்பட்ட பரலோக ஞானத்தை கர்த்தர் நாம் இருக்கிற இடங்களில், குடும்பங்களில், நம் தொழிலில், ஊழியங்களில் நமக்கு கொடுத்து நம் கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க செய்வார். நாம் சிறைப்பட்டு போன ஒவ்வொரு பகுதிகளிலும் நம் தலையை உயர்த்துவார். கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விற்று விலகி இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் தரித்து கொள்வோம். இந்த கடைசி நாட்களில் அவருக்காக வாழ தீர்மானம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்மை சுற்றிலும் பஞ்சமும் பற்றாக்குறைகளும் பெருகினாலும் அநேகருக்கு முன்பாக நம் தலையை உயர்த்தி கனப்படுத்துவார். நம் நிமித்தம் நம்மை சுற்றியுள்ள பூமி செழிக்க செய்வார். நம்மை சிறைப்படுத்தினவர்களை நமக்கு சிறையாக்கி போடுவார். ஆமேன். ஜெபிப்போம். சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிற எங்கள் தேவனே, உடைய சமூகத்தில் ஞானத்தில் குறைவுகளோடு வந்து நிற்கிறோம். பரலோக ஞானத்தினாலும் வரங்களினாலும் எங்களை நிரப்பி அநேகருக்கு முன்பாக எங்கள் தலையை நீர் உயர்த்த போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நிமித்தம் எங்களை சுற்றியுள்ள காரியங்கள் எல்லாம் செழிக்க செய்து 100 மடங்கு பலனை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.